நடிகரும் இயக்குனருமான கே. பாக்யராஜ் மாரடைப்பால 73 வயசுல காலமானார். பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராகவும் கதாசிரியராகவும் இருந்து அவராலேயே நடிகனாக அறிமுகப்படுத்தப்பட்டு இயக்குனரானவர் தான் கே. பாக்யராஜ். திரைக்கதை மன்னன்னு அழைக்கப்படுகிறவர். இதற்கு காரணம் அவருடைய தனித்துவமான கதை சொல்லும் முறையும் சாதாரண விஷயத்தையும் கூட சுவாரஸ்யமாக மாற்றும் திறமையும் தான். அவரோட கதைகள் பெரும்பாலும் ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கையை சுற்றியே இருக்கும். மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகளோ பிரம்மாண்டமோ இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு நடக்கும் கதையை பார்ப்பது போன்ற உணர்வை அவர் தருவார். ஒரு கதையை எப்படி ஆரம்பித்து எங்கே ட்விஸ்ட் வைக்கணும், அதை எப்படி சாமர்த்தியமாக அவிழ்க்க வேண்டும் என்பதில் அவர் கில்லாடி. இன்னைக்கு வரைக்கும் பல இளம் இயக்குநர்களுக்கு திரைக்கதை எழுதுவது எப்படி என்பதற்கு பாக்யராஜின் படங்களே பாட புத்தகமாக விளங்குகின்றன. இப்படி திரைக்கதை மன்னன்னு இந்திய அளவில் பேசப்பட்ட இயக்குனர் பாக்யராஜின் ஸ்கிரிப்டை மாற்றிய ஒரு நடிகை உள்ளார் என்பது ஆச்சரியமாக இருக்குது. உண்மைதான். தமிழ் சினிமாவில் தான் இது நடந்திருக்கு. அது என்ன படம்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. பாக்யராஜ் கதையில் என். முருகேஷ் இயக்கத்தில் பாண்டியராஜன், ஊர்வசி, வினயா பிரசாத், வடிவேலு ஆகியோர் நடிப்பில் 1995ஆம் வருஷம் வெளிவந்த படம் தாய்க்குளமே தாய்க்குளமே. பாண்டியராஜன், ஊர்வசி இருவருக்கும் திருமணமாகி பல வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருக்குது. ஊர்வசியால் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியராஜன் அதை அவரிடமிருந்து மறைச்சிட்டு நேபாளம் போகிறாரு. அங்கே எதிர்பாராத சூழலில் வினயாவை திருமணம் செஞ்சுக்க நேருது. வினயா மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. அதே குழந்தைய ஊர்வசி மூலமாக தத்தெடுக்க வைக்கிறாரு. அதே நேரம் தன்னுடைய குழந்தையின் அருகில் இருக்கணும்னு ஆசையில் இருந்த நேபாளி பெண்ணான வினயா கணவர் பாண்டியராஜன் வீட்டுக்கு சமையல்காரையாக வருவார். ஊர்வசி சமையல் பெண்ணாக மாறிய வினயாவை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கும் போது கதை உச்சகட்டத்துக்கு வந்து ஒரு திருப்பம் ஏற்படுது. பாக்யராஜ் எழுதிய கதையின்படி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஊர்வசி, வினயா 2 பேருமே பாண்டியராஜனை ஏற்றுக்கிட்டு வாழணும். ஆனால் இந்த கிளைமேக்ஸை நடிகை ஊர்வசி ஏற்க மறுத்திருக்காரு. மேலும் அனைவரும் ஒத்து போகிறது போல நடிக்க முடியாதுன்னு தெரிவித்த ஊர்வசி பாண்டியராஜனை வினயாவோட வாழ்க்கை நடத்த சொல்லிட்டு குழந்தையை மட்டும் தன்னோட அழைச்சி செல்வேன் என்பது போல கதையை மாற்றினால்தான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. பதறிய இயக்குனர் முருகேஷ் விஷயத்தை தனது குருநாதரான பாக்யராஜிடம் போய் விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதனை கேட்ட அவர் எதுவும் பேசாமல் ஊர்வசி சொன்னபடியே கிளைமேக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காரு. அப்படியே கிளைமேக்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். பாக்யராஜினாலே அவருடைய திரைக்கதை தான் கிங்காக இருக்கும். இந்திய அளவில் சிறந்த திரைக்கதைக்காக பேசப்பட்டவர் பாக்யராஜ். அப்படியானவரோட ஸ்கிரிப்டை மாற்றிய ஒரே நடிகைனா நடிகை ஊர்வசி தான். ஊர்வசி ஒரு கதாநாயகியாக தமிழ் திரையுலகிற்கு முறையாக அறிமுகப்படுத்திய பெருமை பாக்யராஜையே சேரும். 1983 வெளியான முந்தானை முடிச்சு படத்தில் தான் அது நடந்துச்சு. அந்த படத்தில் பரிமளங்கிற கதாபாத்திரத்தில் ஊர்வசியோட குறும்புத்தனமான நடிப்பு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் தான் ஊர்வசி சினிமா உலகில் ஒரு பெரிய ரவுண்டு வந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.